சார், இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் நடத்தின அந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட அந்த பெரிய கரூர்ல உயிர் பலி துயரத்து தொடர்புல அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரவி, தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் எம்எல் ரவி, வழக்கறிஞர் ரவி மனு தாக்கல் செஞ்சிருந்தார் உயர்நீதிமன்ற கிளையில. அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. சார், ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? அதை அரசு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அடுத்த நகர்வுகள் என்ன உங்களுக்கு? மக்களுக்கு உண்மைகள் தெரியணும். இதுதான் நீதியினுடைய பரிபாலனை. நீதியில அதாவது தண்டனை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தனாக்கா இட் ஷுட் நாட் பி பயஸ்டு, யாருக்கோ ஃபேவர் பண்றதுக்காக ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்த மாதிரிலாம் காமிக்க இருக்கக்கூடாது. அதே உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அது அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததே முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்லுது. கிரிமினல் ஜஸ்டிஸ் அதான் ஜஸ்டிஸ் ஷுட் பி சீம் டு பி டன் அப்படின்றதுதான் டிக்டம். அதனுடைய அடிப்படையில் தான் கிரிமினல் ஜஸ்டிஸே ஓடுது. இங்க காவல்துறை தான் தாவேக்காவினுடைய மாநாட்டிற்கு, அந்த ஊர்வலத்திற்கோ பிரச்சார கூட்டத்திற்கோ அனுமதி கொடுத்தது. அவர்கள் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒன்னு, அந்த கொடுத்ததை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் அதனுடைய பாதுகாப்பை சேர்த்து தான் கொடுக்கணும். காவல்துறையினுடைய முக்கியமான வேலை கிரவுட் மேனேஜ்மெண்ட், மாப் கிரேசி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் திட்டத்தில் இதெல்லாம் இருக்கு. இதை செயல்படுத்தணும். ஆனா இதெல்லாம் செயல்படுத்தல. இந்த செயல்படுத்தாததை அவங்க எஃப்ஐஆர்ல எழுதியிருக்காங்களான்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க வெப்சைட்ல. ஆமா, பிளாக் பண்ணிருக்கு. 855 2025 நீங்க போட்டு பாருங்க. கரூர் டவுனுடைய வெப்சைட்ல பிளாக் ஆயிருக்கு. தெரியல இது போக்சோ கேஸோ உமன் ஹராஸ்மெண்ட் கேஸோ கிடையாது. ஆனா பட் இதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுவே பெரிய தப்பு. சிசிசிடிஎஸ்ல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதனால தான் பாத்தீங்கன்னா பெட்டிஷன்ல என்ன செக்ஷன்ஸ் மட்டும் தான் கோட் பண்ண, எஃப்ஐஆர் நம்பர் கோட் பண்ண முடியல. பிகாஸ் பிளைண்டா இருக்கு. அது சரியா தெரியல. ஜட்ஜ் கிட்ட சொல்லிட்டோம். அதான் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் பேசும்போது அதெல்லாம் சொல்லிட்டு போது அவர் வாதம் கைட்லைன்ஸ், அது கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. இங்க சிபிஐ பொறுத்த மட்டும் எதுக்கு கேட்கறோம்னா, நாட் ஓன்லி சிபிஐ, எனி தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதர் தன் த ஸ்டேட். ஏங்க குன்காவை கூட நியமிங்க, நேர்மையா இருக்கும். ஒய் வித்தின் தி ஸ்டேட். ஏன்னா ஸ்டேட்டினுடைய தவறு தான் இங்க இருக்கு. சோ அந்த ஸ்டேட் தவறு இருக்கும்போது அதை அவங்களே விசாரணை பண்ண முடியாது. என்னோட தவறுகளுக்கு நானே விசாரணை செய்துக்க முடியுமா? சோ விச் இஸ் நாட் பாசிபிள். இங்க பாத்தீங்கன்னா புகார், அந்த எஃப்ஐஆர்ல சுவோமோட்டோ கம்ப்ளைண்ட். அப்ப சுவோமோட்டோ என்பது யாரு? அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ். ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் யார்? ஐஓ தான். அந்த ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் ஐஓ, அவர் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அவருக்கு தான் இன்சார்ஜ், எல்லாமே அவர் தான். ஈவன் தோ டிஜிபியோ ஏடிஜிபியோ யார் அனுமதி கொடுத்திருந்தாலும் ஆன் பிகாஃப் ஆஃப் தான் ஐஓ தான். சோ ஐஓ தான் பொறுப்பாளர். அப்படி இருக்கும்போது அந்த ஐஓவே தம் மேல விசாரணை செய்துக்க முடியுமா? சோ அந்த எஃப்ஐஆரே தப்பு. சோ இதுதான் எங்களுடைய வாதம். அதனால மக்களுக்கு நேர்மையான விசாரணை தேவை. ஏன்னா அது யார் தாவேக்கானுடைய தவறுன்னு சொல்றீங்களா, இல்ல தாவேக்கா உள்ள மக்கள் வந்ததுல தவறு இருக்கலாம். மக்களிடத்திலயும் பாத்தீங்கன்னா வேரியஸ் கவுண்ட்ஸ் கமெண்ட் இருக்கு. ஒன்னு சபட்டேச்சு இருக்குன்றாங்க, யாரோ உள்ள பூந்து அடிச்சாங்க, செய்தாங்க, கத்தி வீசினாங்க, கல் அடிச்சாங்க, செருப்பு வீசினாங்க, ஒரு குற்றம். தண்ணி ப்ரொவைட் பண்ணலன்னு ஒரு குற்றம் தாவேக்கா மேல, டைமோட வரலன்றது ஒரு குற்றம். சோ இப்படி பல்வேறு குற்றம். அந்த ஏரியா இஸ் a லேன், எங்கேயுமே யாருமே ஓட முடியாத ஒரு ஏரியாவை கொடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றம் இருக்கு. சோ இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இது உண்மைத்தன்மை 41 உயிர்கள் இந்த மாதிரி நடந்தது இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதுவும் 9 குழந்தைகள், நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் நம்ம எப்படி வருத்தப்படும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வரணும். அப்பதான் இதனுடைய செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் நிகழாம கண்ட்ரோல் பண்ண முடியும். பெங்களூர்ல நடத்தப்பட்டது அந்த தட் இஸ் a rally within the campus தான், கேம்பஸ் விட்டு விடல. ஆனா அதுக்கே குன்கா அமைச்சாங்க. குன்கா டிஜிபின்னாரு, அந்த டிஜிபியை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அவ்வளவுதான் நடந்தது. எந்தவித நடக்க. இங்கேயும் நம்ம அருணா ஜெகதீஷ் அவர்கள் ஒன் மேன் கமிஷனை போட்டிருக்காங்க. அந்த ஒன் மேன் கமிஷன் தூத்துக்குடியில என்ன பண்ணினாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மெத்தனமா அப்படியே ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் there is no action அந்த எனி போலீஸ் ஆபீசர் ஆர் எனிதிங். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? இங்கேயும் ஒன்னும் நடக்காது. அது இல்லாம அந்த அம்மையார் நியாயமானவர்கள் தான், நேர்மையானவர்கள் தான். அவங்க நேர்மையை நான் குறை சொல்லல. ஆனா இப்பதான் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான் அவங்க ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. எங்க குண்டாஸ் ஆக்ட்ல அட்வைசரி போர்டுல மெம்பரை சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது how can she be a commission in other act? எப்படி இங்க குண்டாஸ் ஆக்டுக்கு அங்க ஒருத்தவங்க தான் அதை விட்டுட்டு இங்க விசாரணை பண்ணுவாங்களா? அது இல்லாம நைட்டு 10:30 மணிக்கு தான் ஆணையத்தை அமைக்கிறாரு முதலமைச்சர்கள் அவசர கதியா. அது அன்னைக்கே அவசர கதி. அவர் வர்றதுக்கு முன்னாடியே என்ன நோக்கத்துக்கு அமைச்சார் அதை தெரியாது. இதே அந்த 5 பேர் இறந்தாங்களே ஏர் டாஷ் ஷோல, அப்ப யார் எஃப்ஐஆர் போட்டீங்களா? ஒன் மேன் கமிஷன் அமைச்சிங்களா? ஏன் அமைக்கலப்போ? அதுகள் உயிர்கள் இல்லையா? அதுவும் உயிர் தானே. இங்க ஏன் அமைச்சிங்க? சோ திஸ் ஆர் ஆல் ராங்ஸ். எதிர்கட்சி தலைவர் ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. பட் திஸ் இந்த நீதிமன்றங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. என்னோட பெட்டிஷனர் டிராஃப்ட் அவர்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். சோ பட் அவசர கதியா வந்துட்டீங்க, அதனால வி கேனாட் டூ திஸ் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு.
சார் நீங்க கேட்கக்கூடியது வந்து ஆணையம் அடிப்படையிலேயே ஆணையம்னு ஒன்று அமைச்சா அது தாமதம் அப்படிங்கிறது இயல்பாவே நடக்கும், காலதாமதம் எடுக்கும்ன்றீங்க. அதே சமயம் மாநில அமைப்புகள் மேல, மாநில ஸ்டேட் போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாதனால தான் அதை கேட்கறோங்கிறீங்க. அப்போ நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வியும் அதான், நீதிபதி அதான் கேட்கிறார். நீங்க சொல்றது அவருக்கும் தெரியும், ஆனா அவர் கேட்கக்கூடியது விசாரணை ஆரம்ப நிலையில இருக்குது, இப்பவே நீங்க ஏன் சிபிஐ என்கொயரி கேட்கறீங்கன்னு தான் அவர் முன் வச்ச கேள்வியா இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்க முடியும்? முதல்ல போலீஸ் தம்மேலேயே தானே ஒரு குற்றங்கள் இருக்கும்போது தானுக்கே ஒரு எஃப்ஐஆர் எப்படி போட்டுக்க முடியும்? somebody has to give a complaint. அது பேசிஸ்ல தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கணும். மேல குற்றம் இருக்குன்றது எதன் அடிப்படையில் திரும்ப சொல்றீங்க சார்? போலீஸ் வந்து நாங்க வந்து அவங்க ஒப்புதலோட அனுமதி கொடுத்த இடம் அது, அவர் லேட்டா வந்து கூட்டம் வந்தது, அதனாலதான் நெரிசல் வந்ததுன்னு போலீஸோட தரப்பு சொல்றாங்க இல்லையா, ஏடிஜிபி முதற்கொண்டு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ் மேல குற்றம் இருக்கும், போலீஸ் தான் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டுக்க போகுதுன்ற ஒரு கேள்வி கேட்கறீங்களா? அது எதன் அடிப்படையில் சொல்றீங்க? கிரவுட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் போலீஸ் ஹேஸ் டு டூ இஸ் ஜாப். ஆனா என்ன பண்ணினாங்க, 10,000 பேர் கூடுவதற்கு அவங்க அனுமதி கேட்டதா சொல்றீங்க. ஆனா நீங்க கொடுத்த இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது, நான் எங்கேயும் சொல்ல, கைட்லைன்ஸ் தாக்கல் செய்யப்பட்டது அனுமதி கொடுக்கறதுக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஃப்ரம் 3 PM to 10 PM சொல்லிருக்கீங்க. அப்போ எங்க காலதாமதம் உங்களுக்கு? சோ காலதாமதம் நீங்க சொல்ல முடியாது. சும்மா நீங்க வந்து பப்ளிக்கு ஒன்மா ஏமாத்திட்டு சொல்லலாம், பட் காலதாமதம் இங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்க கைட்லைன் தான் சொல்லுது. சோ அப்படி இருக்கும்போது அந்த கைட்லைன்ல அனுமதி கொடுத்தது நீங்க தான். அதுக்கு ப்ரொடெக்ஷன், கிரவுட் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஜாப். அங்க எந்த கலாமிட்டி ஃபார் எனி எமர்ஜென்சின்ற வேர்டு இருக்கு, அதை ஆன்டிசிபேட் பண்ணணும். ஏதோ அவங்க கேட்டாங்க 10,000 பேர், ஹெட் கவுண்டா பண்ண முடியும்? நோபடி கேன் டூ ஹெட் கவுண்ட். எந்த கூட்டத்திலயும் நீங்க 10,000 பேர்னா 10,000 பேர் 1 2 3 4 கூட்ட முடியும். இது என்ன நேரு ஸ்டேடியத்தில் இவங்க கூட்டம் நடத்தாங்களா? அந்த மாதிரி கூட்டங்களா? கிடையாது. இட் கேன் பி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாமே. ஏன் இங்கேயே இதே கரூர்ல 30 விழா நடத்தினாங்க, 1,00,000 சேர் போட்டாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க? சோ இட்ஸ் ஆல் வேரியஸ். அந்த வேரியேஷன் எல்லாம் வரும். அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஆல் டு பி கண்ட்ரோல்டு பை தி போலீஸ். யூ கேனாட் பிளேம் தி ஜஸ்ட் ஆர்கனைசர் அப்படின்ல. அந்த ஆர்கனைசருக்கு அவனுக்கு என்ன தடி எடுக்க முடியுமா? அவனுக்கு அடிக்க முடியுமா? கூட்டம் சேர்ந்து கலடா பண்ணாக்கா? இட் இஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் தான் பண்ணும். ஒரு அங்க சலசலப்பு ஏற்பட்டது, இல்ல தலைவர் யாரோ பிரச்சாரம் பண்ண அந்த தலைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அப்ப என்ன பண்ணணும்? கிரௌட் ஒரே டிஸ்அசம்பிள் ஆகும். அப்ப யார் மேனேஜ் பண்றது? போலீஸ் தான். தடியடை எப்ப பண்ணீங்க? நீங்க அப்புறம் பண்ணீங்க. அதை முன்னாடியே ஒருவேளை கூட்டத்தை கலைக்க வேண்டி வந்து நீங்க கலைச்சு இருக்கணும். இஃப் யூ சே தட் நீங்க அவங்க தான் ராங்னா நீங்க ஏன் கலைக்க கூடாது? யூ ஹேவ் தி பவர்ஸ். எப்பவுமே அரசியல் ஆக்கதான் செய்வாங்க. இப்ப இது அரசியல் ஆகலையா? எப்பவுமே எல்லாத்திலயும் ஒரு குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது தான் அரசியல் கட்சிகளுடைய வேலை. ஒருத்தர் ஆதரவு தெரிவிப்பாங்க, ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா. கேள்வி என்னவா இருக்குன்னா சார், இப்போ இவர் நடத்தின முதல் கூட்டத்துல இந்த விபத்து நடக்கல, இது 6வது கூட்டம். 6 கூட்டங்கள்லயும் அவங்க சென்ஸ் பண்ணது அன்கண்ட்ரோலபிள் கிரவுட் இருக்கு, பிளான் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அவங்க இந்த ஃபார்மட்டையாவது அடிப்படையில் இந்த வடிவத்தையாவது மாத்திக்கலாம் தானே? சாலையில மக்களை நிக்க வச்சு அந்த பிரச்சார போலீஸ்க்கு பொறுப்பு இருக்கு, பட் விஜய்க்கு இருந்த பொறுப்பு எங்கிறதா கேள்வி. மீன்ஸ் தாவேக்காக்கு இருந்த பொறுப்பு என்னங்கிறதா கேள்வி. தாவேக்காக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அறிவில்லை. let us assume that நான் வந்து பெர்மிஷன் கேட்கறேன். இல்ல சொல்றேன், கேட்கறேன், பெர்மிஷன் கேட்கறேன். இப்போ நம்ம 10,000 பேர் இந்த இடத்துல கூட முடியுமா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது, தெரிஞ்சிருக்க வேண்டியது காவல்துறை. அவங்க என்ன சொல்லணும்? யூ கான்ட் டூ திஸ். அந்த காலத்து மாதிரி மதுரைனா திலகத்திடல், சென்னைனா தீவுத்திடல், சிரணி அரங்கம், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல கொடுக்கும்போது இந்த பிரச்சாரத்துக்கு ரோட் ஷோன்ற பேச்சுக்கு நீங்க தானே இப்படி தானே ஏற்படுத்துறீங்க. நீங்க பாஜக தான் இங்க ஏற்படுத்தி இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கீங்க. சும்மான கூட்டத்தை கூட்டி ஒய் நீங்க தான் சினிமாவுக்கே வடிவம் கொடுத்தீங்க. 1965 முன்னாடி there were leaders, but now there is no leader. only என்ன சொல்லணும், எல்லாம் ஷோ நடத்துறவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லும். From the day one when another came into picture, he brought the வேலைக்காரி சினிமா, எம்ஜிஆர் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லா சினிமா மாயையா கொண்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் ஈர்க்கப்படக்கூடிய சக்தி வெள்ளம் இருந்தாக்கா முக்கியக்கூடிய நிலைமைக்கு தான் போயிட்டோம். we are not looking for the leaders. இன்னைக்கு லீடர்ஸ் வந்துட்டு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருந்தாக்கா இன்னைக்கு இவ்வளவு சீர்கேடுகள் வரவில்லை, இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது. சார், இப்போ உங்களுடைய மனு தள்ளுபடி செஞ்சுட்டாச்சு, அடுத்து உங்களுடைய மூவ்ங்கிறது என்னவாக இருக்கும்? என்ன ரெக்வஸ்ட் இருக்கும்? கோர்ட் என்ன கேட்பீங்க? See, request I cannot change the framework. அதனால இப்ப நாங்க நீதிபதி வந்துட்டு நீ எப்படி என்ன சொல்ற இந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு whether you want to give it on merits ன்னு கேட்டாரு. we want to give it on merits ன்னு சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு மெரிட் மேல தான் ஆர்டர் வேணும். then only I can fight. மெரிட்ல என்ன மாதிரி இவர் அப்சர்வ் பண்றாரு, அது என்ன தவறுகள் இருக்குது, நான் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா மேல்முறையீடு செய்வது என்னுடைய கேரக்டர் ஆல்சோ. இது வரைக்கும் எந்த வழக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில்
அறிக்கை வந்து அது தட் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா அது ஐ கேனாட் கொஸ்டின் இட் அன்லெஸ் த கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் இட் அப். அந்த ரிப்போர்ட் கரெக்டானு பார்க்கணும். அது வந்து ஒன் மேன் கமிஷனுடைய அறிக்கைகள் இங்க டிஸ்மிஸ் பண்ணிச்சு. இப்போ நோ ஐ ஹேவ் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். நெக்ஸ்ட் ரெமிடிக்கு என்னன்னா இது அப்பீல் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தான் எடுத்து போகணும். ஐ ஹேவ் டு கோ ஃபார் சுப்ரீம் கோர்ட். எனக்கு பெஞ்சுக்கு அடுத்தபடி ஐ ஹேவ் டு டேக் இட் ஆன் சுப்ரீம் கோர்ட். தட்ஸ் ஆல்.